எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தனலட்சுமி ஜெயராமன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றினா, குழந்தைகள் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள எப்படி ஈஸியாக எழுத வைக்கலாம், எந்தெந்த முறைப்படி எழுத வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப், குழந்தைங்க ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கிறப்ப என்ன ஏஜ் இருக்குன்னா ஒரு 3.5 4 அப்படி தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்கூலில் சேர்த்துருப்பீங்க. ப்ளே ஸ்கூலில் அவங்க வெறும் ப்ளே ஆக்டிவிட்டீஸ், ஓரல் அது மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்கேஜியில் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 3.5 ஏஜ் 4 ஏஜில் அவங்க மசில்ஸ், கை மசில் தான் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கை மசில் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு சப்பாத்தி மாவு, ஸ்லைம் இல்லைனா க்ளே அது மாதிரி வாங்கி கொடுத்து அவங்க கையில் வந்து நல்லா பிசைய விடுங்க. பிசைஞ்சு நல்லா விளையாட விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை கிழிச்சு அந்த பேப்பரை நல்லா மடக்கி ஒரு 1 வீக் அது மாதிரி ப்ராக்டிஸ் கொடுங்க. அவங்க கை மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். அடுத்து செகண்ட் டிப்பு. செகண்ட் பார்த்திங்கன்னா, குழந்தைங்கள நல்லா கிறுக்க விடணும். ஒரு நோட்டில் நல்லா கிறுக்க விடுங்க. ஒரு க்ரையான்ஸோ இல்லை பென்சிலோ ஏதோ எடுத்தோம் நல்லா கிறுக்க விடுங்க. கிறுக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க உட்காந்து கிறுக்கிறது ரொம்ப கஷ்டம் நோட்டை கொடுத்தீங்கன்னா. இதுவே நின்றுட்டு எழுத சொன்னால் எழுதுவாங்க. உங்களுக்கு சொந்த வீடுனா வாலில் எழுத சொல்லுங்கள். குழந்தைங்களை கிறுக்க சொல்லுங்கள். என்ன தோணுதோ அதை எழுத சொல்லுங்கள், வரைய சொல்லுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். இதே ரெண்ட்டுனா ஒரு போர்டு மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க ஹைட்டுக்கு மாற்றுறீங்க. மாட்டிட்டு அதில் நீங்கள் ஃபுல்லாக வரைய சொல்லுங்கள், ஃபுல்லாக கிறுக்க சொல்லுங்கள். என்னென்ன தோணுதோ அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. இது செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தேர்ட் ஒன். இந்த தேர்ட் டிப் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க ட்ராயிங் பண்ண சொல்லுது. அழகாக நீங்கள் ஆப்பிள் வரைங்க. அந்த ஆப்பிள் தகுந்தாப்புல கலர் கொடுத்து ரெட் கலரில் அந்த கோட்டுக்குள்ளே அவங்கள அழகாக ட்ராயிங் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு கிறுக்க தெரிஞ்சிச்சுல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி இந்த ட்ராயிங் க்ரையான்ஸ் முதல்ல யூஸ் பண்ணுங்கள். க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள ட்ராயிங் பண்ண சொல்லுங்கள். இது தேர்ட். ஃபோர்த்து டிப்ஸ் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களை டெய்லி நம்ம உட்காந்து எழுத வைக்கணும். கண்டிப்பாக அந்த ஏஜில் உட்கார மாட்டாங்க. அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, எதையாவது நோண்டுறது, பிடிச்சி வச்சு தான் உட்கார வைக்கணும். பிடிச்சி வச்சு முதல்ல வந்து அன்பாக சொல்லுங்கள். நீ எழுதி முடிக்கணும். எழுதி முடித்தாதான் எல்லாத்துக்கும் எல்லோரும் முன்னாடியே நீ நல்லா கை தட்டுவாங்க, மிஸ் உன்னை பாராட்டுவாங்க, ஸ்டார் போடுவாங்க, குட் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டை மாற்றுங்க. நம்ம எழுதணும், படிக்கணும் அப்படின்ற மைண்டை வந்து விளையாட்டதை விட நம்ம படிக்கணும் அப்படின்னு எழுதணும் அப்படின்ற அவங்க மைண்டை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். மாற்றினா தான் அவங்க உட்காந்து எழுத ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து டிப் பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க மைண்டை மாற்றி உட்காந்து எழுத வைக்கிறோம்ல, இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன்னா என்ன, ஸ்லாண்டிங் லைன்னா என்ன, ஸ்லீப்பிங் லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்து அவங்க வாயால் சொல்லி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடுனா குழந்தைங்க போடாதுங்க. ஒரு பாயிண்ட் வைங்க. இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு கோடு போடுங்க. அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு கோடு போட்டு இதுதான் ஸ்லாண்டிங் லைன், இதுதான் ஸ்லீப்பிங் லைன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க. இந்த பாயிண்ட் வச்சு எழுதுறது தான் ஃபஸ்ட்டு. அடுத்து சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பென்சில் பிடிச்சிட்டு நீங்கள் பாயிண்ட் வைங்க, அவங்கள எழுத வைங்க. ஒரு பென்சில் பிடிச்சிட்டு நீங்கள் எழுதுங்க, அவங்களையும் எழுத சொல்லுங்கள். டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 1 monthே போதும். சரிங்களா? அவங்க எழுதிடுவாங்க. டெய்லி நம்ம கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். கன்சிஸ்டன்சியாக அவங்களுக்கு உட்காந்து சொல்லி கொடுத்தோம்னாவே போதும். நம்ம ஒர்க்கை பார்க்கணும், நீ எழுதுன்னு அவங்க ப்ரெஷர் கொடுக்காம நம்ம அவங்க கூடயே உட்காந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என் பையனாக நல்லா எழுத ஆரம்பிச்சிட்டான். எல்கேஜி தான் படிச்சுட்ருக்காங்க. பக்கத்தில் உட்கார வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான் இருக்குது. சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பாக எழுதுவாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.